இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பழைய பாட்டு பண்ணேங்க. ரொம்ப அழுகையா வந்துருச்சு. அண்ணன் தங்கச்சிக்குள்ள பாட்டு ஒரு சில பாட்டுங்கள்லாம் காலத்தால் அழிக்க முடியாதது. நம்ம செய்கிற தப்பை கூட வெளிக்காட்டுது. அப்படியே மனசு கொஞ்சம் குத்தலும் கொடசலுமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அண்ணன் நீங்கள் நாங்கள் பேசுனதே இல்லைல. ஏல இங்கே வாயேன், எல்லாம் உட்காரு, என்ன இங்கே வாயேன், எனக்கு இது தாயேன் அப்படிம்போம். ரொம்ப சண்டை வந்துச்சுன்னா பட்டை பேர் வச்சு கூப்பிட்டுக்குவோம். எல்லாம் காக்கா மடை சாம்பிராணி அப்படி பேசிக்குவோம். அவன் மண்டையிலே வந்து நங்கு நங்குன்னு கொட்டுவான். அவன் இவன் தான் பேசுவான். பக்கத்தில் இருக்கிறவங்கள மட்டும்தான் நீங்கள் நாங்கள் அப்படி பேசுவோம். அம்மாவே எம்மா வாயேன், எவ உட்காருவ அப்படி தான் சொல்லியிருக்கிறோம். இங்கே வந்து தான் நான் மற்றவங்கள கூட நீங்கள் நாங்கள் பேசுகிறேன். எங்கள் அம்மாவையும் எங்கள் ஆச்சி தாத்தாவெல்லாம் நாங்கள் அப்படி கூப்பிட்டதே கிடையாதுங்க. நீங்கள் நாங்கள்லாம் அப்புறம் வந்து நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் ஆம்பளை பிள்ளை மாதிரி தான் இருப்பேன். எங்கள் அண்ணனை ரொம்ப சைலண்ட்டாக அமைதியாக இருப்பான். அப்படி மரம் ஏறணும், ஓடணும், சைக்கிள் டயர் ஓட்டணும், கில்லி அடிக்கணும், பம்பரம் சுற்றணும், அப்படி தான் இருந்திருக்கேன். படிக்கிறதுக்கே போக மாட்டேன். வெளில வந்து புக்கெல்லாம் போயிடுமா, மிஸ்ஸுக்கிட்ட போய் அடி வாங்க முடியாது, அதுக்காண்டியே போக மாட்டேன். எப்போ பாரு கில்லி ஆடுறது, எரிப்பந்து, ஒருத்தர் மேலே அந்த சிகரெட் அட்டையை வச்சுட்டு கீழே வச்சுட்டு விரட்டி முதுகில் அடிப்போம் பார்த்தீங்களா, அந்த விளையாட்டு. எங்கள் அண்ணன் அங்கேருந்து எப்போ பாப்பா அங்கே வா அப்படிமா, நான் போல அப்படின்ட்டு ஓடிடுவேன். அண்ணனே கூட மாட்டேங்க. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது பாட்டு பார்த்து. அவன் எனக்கு இன்னொரு அம்மா இப்போது. அப்புறம் வந்து ரசிகராக இருக்கலாம் ஆனால் நான் ரொம்ப தீவிரமாக நவரச நாயகர் ரசிகராக அப்படியே பச்சை குத்துற அளவுக்குலாம் இருந்தேன். ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் நம்ம அதெல்லாம் எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறதே உணர்ந்தேன். நடிப்புங்கிறது சினிமாவில் அவங்களோட திறமையை காட்டுறது. அப்புறம் வந்து எதையும் உள்நோக்கி நம்ம எதையுமே செய்யக்கூடாது. அதெல்லாம் நான் ஒரு ஏஜுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. அதுலேருந்து நான் எந்த ரசிகரையும் அந்த அளவுக்கு விரும்புகிறதும் இல்லை. எல்லா படமும் பார்ப்பேன், அவ்வளோதான். அதோட கடந்து போய்டுவேன். இன்னமும் நான் ரசிக்கிறது எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் பாடல் தான். செம்மங்க. எங்கள் அண்ணன் நினைப்புலாம் எனக்கு ரொம்ப வந்துடுச்சு. மிஸ் யூ.